அப்பாடா, நம்ம சேட்டிலைட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படியாவது கனெக்ட் பண்ணி ஏலியன் கூட பேசியே ஆகணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா? சோலார் பேனல், டிஷ்ஷு எல்லாம் ஓகே. பவரை மட்டும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். அடேங்கப்பா, என்னடா ஹரிஷு, செம்மையா பண்ணிட்டடா. இதுதான் ஏலியன் சேட்டிலைட்டா? சூப்பர்டா. டேய், இதுல கனெக்ட் பண்ணோம்னா ஏலியன் கூட பேசலாமாடா? டேய், எனக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி காட்ட. ஏலியன் கூட பேச முடியுமான்லாம் தெரியலடா. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு பாக்கி இருக்குடா. இன்னும் நான் பவரை கனெக்ட் பண்ணி சிக்னல் இன்னும் செக் பண்ணவே இல்லை. நீ அந்த ரூமில் போயிட்டு சுவிட்சை போட்டு விட்டு வாயாண்டா கிஷோர். டேய், என்னப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுற? நான் இதை கூட பண்ண மாட்டேனா? இதே இருப்பா, நான் போட்டு விட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் செக் பண்ணேன். போட்டேன்ப்பா, செக் பண்ணி பாரு. ஆஹா, என்ன இது பவர் வரவே மாட்டுது. உள்ள ஏதாவது ஒயரிங் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன்டா. கழட்டி செக் பண்ணிடலாமா? ஹரிஷே, இதை ஃபுல்லாக கட்டி செக் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிராயிங் காம்படிஷன் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு வந்துடுவோமா? வந்ததுக்கப்புறம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. அட ஆமாம்ல, டேய் நானும் மறந்து போயிட்டேன்டா. சரி வாங்க போகலாம். டேய் பண்டி வாடா போகலாம், வந்து பார்த்துப்போம். டேய் பண்டி, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நம்ம அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்டா. அப்போ தான்டா கலந்துக்க முடியும். சீக்கிரம் வாடா. இல்லைடா, அதில் ஏதோ ஸ்பார்க் வந்தா போல தெரிஞ்சுதுடா. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வாங்கடா போகலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்க டீம் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணாதான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்பா. ஓகே சிஸ்டர், எங்க டீம் நேம் வந்து ரவுடி பேபிஸ். ரவுடி பேபிஸ்னே என்டர் பண்ணீங்க. ஆமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்டார்ட் பண்ண? 3 டீம் ரெஜிஸ்டர் ஆயிட்டுனா கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மச்சி, இன்னும் 2 டீம் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாடா. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டீம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க மச்சி. எத்தனை டீம் வந்தா என்னடி? நம்ம ரவுடி பேபிஸ் தான் வின் பண்றோம். அதுல மட்டும் கான்ஃபிடண்டா இருங்க, ஓகேவா? ஹில்சா, அங்க பாத்தியா ஒரு டீம் ஆல்ரெடி வந்துட்டாங்கப்பா. இவனுங்க எங்க பண்ண காணோம்? சரி, ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுமா நான் கேட்டு வந்துட்டுமா? சிஸ்டர், ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உண்டா? ஆமாப்பா, உங்க டீம் நேம் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணோம். ஒரு டீமுக்கு வந்து 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரியா? உங்க டீம் நேம் சொல்லுங்கப்பா. ஓகே சிஸ்டர், எங்க டீம் நேம் வந்து ராக் ஸ்டார்னு போட்டுங்க சிஸ்டர். ஏய், இங்க பாத்தீங்களாப்பா, அந்த டீம் நேம் என்ன தெரியுமா? ரவுடி பேபிஸாம்பா. என்னடா அது, அதுக்குள்ள இவ்வளோ கும்பல் கூடிடுச்சு. யாரா அதுங்க? புதுசா இருக்கு. சைனீஸ் கொண்டெல்லாம் போட்டிருக்கு. இங்கே பார்த்தியா அதுங்களே? என்னப்பா முட்டாய் கொடுக்குறாங்கன்னு வந்தீங்களா? டிராயிங் காம்படிஷன் நடக்குதுப்பா. அக்கா, 2 டீம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா? யாராரு? ரவுடி பேபிஸ், ராக் ஸ்டாரா? அது சரி. ரவுடி பேபிஸ்னா யாருக்கா? எந்த டீமு? ரவுடி பேபிஸ் வந்து அந்த டீம் பா. ராக் ஸ்டார் இவங்க. உங்க டீம் நேம் என்னன்னு சொல்லுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நம்ம காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா டீமுக்கு 3 பேர் வேணும். நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் சிஸ்டர் வந்துடுவா. அப்போ நாங்கள் 3 பேர் ஆகிடுவோம். எங்கள் நேம் வந்து டெரர் கைஸ்னு வச்சுங்க. அதான் மாசாக இருக்கும். சரிப்பா, போயிட்டு உட்காருங்க. ஓகே கைஸ், இப்போ காம்படிஷன் ரூல் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ 3 டீம் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆல்ரெடி 3 டீம் ரெஜிஸ்டர் ஆனதுனால இப்போ நம்ம காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே எல்சா, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிட்டாப்பா. நான் கிஷோர்ட்ட சொல்லிதான்ப்பா அனுப்புனேன். சீக்கிரம் வாடான்னு. என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? என்னடா, நம்ம தான் லேட்டாக வந்துட்டோமோ? ஆஹா. அக்கா, என்னக்கா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டா? ஆமா தம்பி, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ற 3 டீம் தான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும். நீங்க லேட்டா வந்துட்டீங்கப்பா. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. வந்துட்டானுங்க. இப்போ தான் காம்படிஷனில் கலந்துக்க. மூஞ்சுங்களா பாரு. சரி போங்க போங்க. அப்படி போய் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்க. நாங்கள் ப்ரைஸ் வாங்குறப்ப கை தட்டணும். சரியா? போங்கடா. சாரிடா, என்னால் தாண்டா லேட் ஆகிடுச்சு. என்னால் நீங்களும் கலந்துக்க முடியாமல் போயிட்டுறா. விட்ரா ஹரிஷே, இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலந்துக்கிறாங்களே, அவங்களே என்கரேஜ் பண்ணுவோம். வாடா. கிரியேட்டிவ் டிராயிங்க்கு தான்ப்பா பிரைஸ். அப்புறம் இங்க இருக்கிற பெயிண்ட், கலர் பேலட், ஸ்கெட்சஸ், கிரையான்ஸ் எதுனா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் டிராயிங் ஷீட்டை நாங்க சேஞ்ச் பண்ணி தர மாட்டோம். இதுதான் ஃபைனல். மச்சான், கிரியேட்டிவா டிராயிங் பண்ணா தான் பிரைஸ் ஆண்டா. அதனால நம்ம பெயிண்ட் வச்சு பண்ண வேணாம். ஜெம்ஸ் மிட்டாய் வச்சு நம்ம கலரிங் பண்றோமா? அது சூப்பரா இருக்கும்டா. ஆமா மச்சி, நீ சொல்றது தான் கரெக்ட். நம்ம நார்மலா பெயிண்ட், கிரையான்ஸ்லாம் வச்சு பண்ணோம்னு வச்சுங்க, யூசுவலா இருக்கும். சரி, அந்த ஜெம்ஸ் மிட்டாய் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மச்சான், பின்னாடி இந்த பெயிண்ட் பேலட் இருக்குல, அது எடு. இதுல தான் ஜெம்ஸ் ஊற வைக்க கரெக்டா இருக்கும். 2 பாக்கெட் ஓபன் பண்ணிக்கிட்டுமா? ஓகேடா. இதுல உள்ள கலர்ஸ்லாம் தனித்தனியா போட்டுட்டு இதுல தண்ணியை ஊத்தி ஊற வச்சோம்னா கொஞ்சம் அந்த கலர்ஸ்லாம் இறங்கி வரும்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம அது வரைக்கும் நான் உங்களுக்கு அவுட்லைன் போட்டு தரேன். எனக்கு அந்த வரைய போறோம். என்ன மச்சான், ஸ்கெட்ச் ஓகே தானே? கலரிங் பண்ணா நல்லா வரும்ல? டேய், உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. ஒழுங்கா கலர் பண்ணிடுங்க. நீ என்ன கவலைப்படுற? நாங்க பார்த்ததை விட இப்ப பாரு. வா, சூப்பரா கலர்லாம் இறங்கி இருக்குல்ல. இந்த சாக்லேட்ல தூக்கி தூர போடு. அவ்வளவுதான். பேஸ்டல் கலர்ல பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா செம்மையா இருக்கும். மச்சான், அங்க
டேய் லாலிபப்பு இங்கே பார்த்தியா நம்ம பேசிட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே இது படமே வரைஞ்சிச்சிங்கடா. எப்பட்றா டேய் இங்கே போடுறா ஜெம்ஸ் முட்டாயை வச்சு வரைஞ்சிருக்குங்கடா. ஜெம்ஸ்லாம் நம்மள்கிட்ட கொடுத்தாலாவது சாப்பிட்ருக்கலாம். இதுங்களை பாரு அதை வச்சு கலரிங் பண்ணுதுங்களா, கிரியேட்டிவ். அஜய் அதுங்கள்ட்ட ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கான்னு கேள, சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சோம்னா செம்மையா இருக்கும்ல, கேளுடா. ஏம்மா பாப்பா பாப்பா ஒன்னதாம்மா. ஏம்மா உச்சி குடுமி இங்கே கொஞ்சம் திரும்புமா, ஜெம்ஸ் முட்டாய் இருந்தால் கூட. அடேங்கப்பா என்ன இந்த கிழி கிழிக்கிறா. அடே இதுங்க உண்மையாவே ரவுடி பேபிஸ் தான்டா. நம்ம என்ன டிராயிங் வரைய போறோம் நீ தான் சொல்லணும். நீ தான் மெயினா டிராயிங் வரைய போறோம். நாங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஓகே மலர் நான் பாத்துக்கறேன். அந்த நியான் கலர்ஸ்லாம் இருக்குல அதெல்லாம் எடுத்து வாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மாடர்ன் ஆர்ட் பண்ணுவோமா? சூப்பரா இருக்கு எல்சா. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணு. டேய் லாலிபப்பே இங்கே பாடுறா, போட்டியில் நம்ம ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லடா, அடுத்தவனை ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கணும், அதுவும் முக்கியம். அங்கே கவனி அங்கே பாரு. அஜய் உன் பிளான் என்னடா, அதை ஃபஸ்ட்டு சொல்லுடா. லாலிபப்பு நீ என்ன பண்ணு, அதுங்க கலர் வச்சிருக்கல அதில் ஒரு கலரை திறந்து அதுங்க ஷீட்டில் ஊற்றி விட்டுரு. இதுக்கப்புறம் ஷீட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அதுங்களால படமும் வரைய முடியாது. நம்மளே போட்டியில் ஜெயிச்சிருவோம். எப்படி ஐடியா? அப்பப்போ சீக்கிரம் போடா. டேய் போடா போயிட்டு ஏதாவது ஒரு கலர் எடுத்து ஊற்றி விட்டுட்டு வாடா சீக்கிரம். ஐடியாவை கொடுத்துட்டு இவன் உட்காந்துக்கிறான், அடி வாங்குறதுக்கு மட்டும் நம்மளை அனுப்பி விட்றான். என்ன நடக்க போதோ தெரியல. சரி முயற்சி பண்ணி பார்ப்போம். எப்பா எல்சா இந்த கலரில் ஒன்று எடுத்துக்கிட்டுமா, எனக்கு கொஞ்சம் க்ரீன் கலர் தேவைப்படுது. டேய் கிறுக்கு பையல அதுங்க எடுத்து வரைஞ்சிட்டு இருக்குல்ல, இப்போ என்ன க்ரீன் தேவைப்படுது ப்ளூ தேவைப்படுதுன்னு போடா போய் வேற எடுத்துக்க. இதே தான் வேணுமா? டேய் நீ பார்வையாளர் தானே, பேசாமல் உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். உனக்கு என்னங்க பேச்சு? எல்சா க்ரீனு கூட கொஞ்ச நேரத்தில் திருப்பி தந்துடுறேன்ப்பா. இல்லடா அந்த கலர் தான் எனக்கு மெயினா தேவைப்படுது. சரி உடனே சீக்கிரம் யூஸ் பண்ணிட்டு தந்துடுறியா? சரிப்பா இருப்பா, இந்த க்ரீன் எனக்கு தேவைப்படுமான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆஹா இந்த க்ரீனு இது எனக்கு தேவைப்படாதுப்பா. ஐயோ சாரிப்பா, தெரியாமல் ஊற்றிட்டுப்பா. சாரிப்பா. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஓடிடுறா இடத்துக்கு உதவுறதுக்குள்ள. சூப்பர்டா லாலிபப்பு கலக்கிட்டடா. இப்போ என்ன பண்ணுவீங்கோ? என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? இதெல்லாம் உங்களோட பிளான் தானா? அட கடவுளே, அப்பவே சொன்னான் கிஷோர். இப்போ என்ன எல்சா பண்றது? ஐயோ ஃபுல்லா கலரை கொட்டி வச்சிருக்கான்ப்பா. இதை நம்ம எப்படிப்பா க்ளீன் பண்ண முடியும்? கைஸ் கூல் டென்ஷன் ஆகாதீங்க. எங்கே பாருங்க கூலாக பண்ணுங்கள். அந்த கலர் ரிமூவ் பண்ண வேணாம், ரிமூவ் பண்ணால் அசிங்கமாகிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கலரையே ஃபுல்லாக அதோட பேக்ரவுண்டாக மாற்றிங்க. நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சு விடுப்பா ஃபுல்லாக. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஹரிஷ், இந்த பேக்ரவுண்டும் சூப்பராக தான் இருக்கு. மலர் அந்த டார்க் கிரீன் இருக்குல்ல, ஓகே அதை சென்டரில் அப்படி அடிச்சு விடுப்பா. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளாக் கலர் வச்சு இந்த ட்ரீஸ் போட்டோம்ல ஃபர்ஸ்ட், அதுக்கு அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான்ப்பா சூப்பர். ஓகே இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் இருக்கிறப்பல இந்த பிங்க் கலர் வச்சு போட்டுப்போம். அவ்வளோதான் ஃபினிஷ். இவனுங்களை நம்பி வந்த பார்த்தியா? என்ன சொல்லணும், இவனுங்க படம் வரையாம மற்றவங்களை போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கானுங்க. ஏண்டா நீங்கள் படம் வரைய போறீங்களா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்கடா. என்னடா சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? என்னத்தை பெருசாக வரைஞ்சிட்டாங்க. இப்போலாம் வேடிக்கை பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பல்லட்டேடுறா பேக்ரவுண்டை கூட, மேலே ப்ளூவும் கீழே க்ரீனும் கூட. அவ்வளோதான். அப்புறம் அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவா. எல்லாத்துலேயும் ஒரு டாட்டை வச்சு விடு, கடன்னு முடிச்சு விடுறா. நாங்களாம் 5 நிமிஷத்தில் அசால்ட்டாக வரைஞ்சிருவோம். இதெல்லாம் ஒரு டிராயிங்க. இப்போ பாரு நம்மளோட மாடர்ன் ஆர்ட் தான் வின் பண்ண போகுது. என்ன கருமண்டா அது, என்னடா இப்படி வந்துடுச்சு லாலிபப்பு. சரி ஓகே இது எப்படியே இருக்கட்டும். வேறு ஏதாவது நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே அந்த பிளாக் கலர் எடு, கீழே லைட்டாக அதை போட்டு விட. சூப்பர்டா சூப்பர். அவ்வளோதான் இதுதான் மாடர்ன் ஆர்ட்டு. பார்த்தல எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வரைஞ்சோமா. நீ என்னப்பா எப்படி பார்க்குற, என்னன்னு புரியலையா? எல்லா மரத்துலையும் பூ பூத்துருக்குப்பா. அவ்வளோதான், எப்படி சூப்பராக இருக்கா? ஹலோ गाइस, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? 3 டைமும் சூப்பர்ப்பா. 3 டைமே நல்லா கிரியேட்டிவா பண்ணிருக்கீங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 2 டீம் தான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகி போகும். சரியா? அக்கா அந்த டெரர் கைஸ் பசங்க இருக்கானுங்களக்கா, அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ராக் ஸ்டார் டீமில் போயிட்டு அந்த சார்ட்டில் பெயிண்ட்டை ஊற்றி விட்டானுங்கக்கா. அதனால தான் அவங்களால சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியல. அவங்க அதையே அப்படியே ஆல்ட்ரு பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கக்கா. அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் தம்பி. நான் எல்லாத்தையும் சிசிடிவி